ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நேரங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய காரியம், கர்த்தர் நமக்கு சமீபமாயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யாத்ராகம் 34:10, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில பாக்கியமான ஒன்று கர்த்தருடைய செய்கையை நாம் பார்ப்பது. நாம் பார்ப்பது மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் அதை பார்க்கும்படி ஆண்டவர் செய்கிறார். ஆமென். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, ஜோசுவா வேவுக்காரர்களை எரிகோ பட்டணத்திற்கு அனுப்புகிறான். அவர்கள் போய் அந்த பட்டணத்தை வேவு பார்க்கிறார்கள். அப்படி பட்டணத்திற்குள்ளே வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்பது எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. உடனே வேவுக்காரர்களை பிடிக்கும்படிக்கு அந்த பட்டணத்தில் இருக்கிற யுத்த வீரர்கள், ராஜாவினுடைய படை தளபதிகள், அவங்க பட்டணத்தை ஊருருவி வேவு பார்க்க வந்தவர்களை தேடி வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது ஜோசுவா அனுப்பின வேவுக்காரர்கள் ராகாப்புடைய அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. கவனிங்க. அப்பொழுது ராகாப்பு வேசி சொல்லுகிறா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் பெரியவர், அவர் தேசத்தை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். இந்த பட்டணத்தின் குடிகள் எல்லாரும் அதை நினைத்து சோர்ந்து போய்விட்டார்கள். எப்படி அப்படின்னா, யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு செய்ததை நாங்கள் கேள்விப்பட்ட முதல் எங்கள் இருதயம் என்ன ஆயிடுச்சு? கவனிச்சீங்களா? கர்த்தர் யோர்தானுக்கு அப்புறத்தில் செய்ததை, யோர்தானை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்ததை, சிவந்த சமுத்திரத்திலே பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் கவிழ்த்து போட்டு இஸ்ரவேல் புத்திரரை அந்த கடலிலே வெட்டாந்தரையில நடக்கிறது போல நடக்க செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுதான் கர்த்தருடைய செய்கை. கர்த்தர் செய்தது, கர்த்தரால் செய்யப்பட்டவைகள். இவைகளை கேட்ட பொழுது புறஜாதி ஜனங்களுடைய இருதயங்கள் கரைந்து போய்விட்டது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நான் என்ன சொல்றேன்னா, அப்பத்துக்காக, தண்ணீருக்காக, இறைச்சிக்காக முறுமுறுத்த இஸ்ரவேல் புத்திரருக்கு, வழி விலகி போகிற இஸ்ரவேல் புத்திரருக்கு, கடின இருதயம் உள்ள இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசே வர கொஞ்ச கால தாமதமானோன எங்களை நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்னமோ ஆயிற்று அப்படின்னு என்ன பண்ணிட்டான்? இவன் ஒரு ரூட்டை போட்டு, நம்மளை நடத்துறதுக்கு ஒரு தெய்வம் வேணும் அப்படின்னு வேற ஒரு தெய்வத்தை உண்டாக்கி அதற்கு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஆராதனை செய்த
அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ததை இத்தனை மேன்மை உள்ளதா இருக்குமானால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்வது எத்தனை மகத்துவம் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, யாத்திராகம் 34:10, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நாம் வாஞ்சிக்க வேண்டும், நாம் விரும்ப வேண்டும், நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறதை, நீர் எனக்கு செய்கிறதை, என்னை கொண்டு செய்கிறதை என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கேட்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 1:50 சொல்லுகிறது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கே, தேவ ஜனத்திற்கே தேவன் இப்படிப்பட்ட மகத்துவமான காரியத்தை செய்வாரே. ஆனால் பவுல் மோசேயினுடைய ஊழியத்தை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது சொல்லுகிறான், ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியத்தை பார்க்கிலும் இன்றைக்கு நாம் செய்கிற ஊழியம் அது அதை பார்க்கிலும் மகிமை உள்ளதா இருக்கும். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில இப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத, எண்ணி முடியாத அதிசயங்களை, மற்றவர்களுடைய இருதயத்தை கரைந்து போக பண்ணுகிற அதிசயங்களை, மற்றவர்களை தேவ ஜனத்திற்கு முன்பாக சோர்ந்து போக பண்ணுகிற அற்புதங்களை, அடையாளங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. அதற்கு தான் என்ன செய்யணும்? நம்ம முதல் பகுதியில தியானித்தோம், தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போகணும். என்னிடத்தில் 3 நாளாய் தங்கி இருக்கிற இந்த ஜனங்களை நான் எப்படி வெறுமையா அனுப்பிட முடியும்? அனுப்ப முடியாதுல்ல. அப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ல. அப்ப தேவ சமூகத்திற்கு போகும் பொழுது காரியத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். தேவ சமூகத்திற்கு நாம் போகும் பொழுது சத்துருக்கு வெட்கத்தை தேவன் உடுத்துவிக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்கும் பொழுது சத்துருவினுடைய எண்ணங்களுக்கு கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். தேவ சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்கும் பொழுது சத்துரு நம்மிடத்தில் இருந்து பட்சித்த நன்மைகளை கர்த்தர் நம் பக்கமாக திருப்பி விடுகிறார். ஆமென். அப்ப எப்படி ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? காலையில ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்தவங்கள கை உயர்த்தி காட்டுங்க. நான் காலையில ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இருந்தேன். நல்லா கை உயர்த்தி காட்டுங்க. வெரி குட், சூப்பர். அப்ப அந்த நெகேமியா 9வது அதிகாரத்துல அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? புறஜாதி ஜனங்களை விட்டு பிரிந்து கர்த்தரிடத்துல வந்தார்கள். உபாகம் 7வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரே, அந்நிய ஜாதியோடு நீ கலவாதிருப்பாயாக, அவர்கள் உங்களுடைய இருதயத்தை வழிவிலக பண்ணுவார்கள். உங்கள் தேவனை சேவிக்காமல் அந்நிய தெய்வத்தை சேவிக்கும்படி உங்கள் இருதயத்தை வழி விலகி போக செய்வார்கள். இல்ல நாளா ஸ்டாண்டர்டா இருப்பேன். எப்படி இருப்பேன்? இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்றாங்க, நான் அவங்கள கர்த்தர் பக்கம் திருப்பி கொண்டு வந்துடுவேன். ரொம்ப பசங்க பிள்ளைங்க லவ் பண்றாங்க. லவ் பண்றதுக்கு அவங்க சொல்ற ஒரு ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கும் ஆண்டவரை அறிவிக்கணும்ல. எப்படிங்க ஐயா? வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், நீ லவ் பண்ணி நீ மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அறிவிக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி ஒரு ஆத்மா இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையே இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க அம்மா. நீங்க சிரிக்கிறதுல ஏதோ உள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீ லவ் பண்ணி இயேசுவை அறியாத, ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாத,
கிறிஸ்தவ பக்தி மார்க்கத்துல இல்லாத ஒரு பையனை ஒரு பொண்ணை நீ லவ் பண்ணி கல்யாணத்துக்காக கொண்டாந்து ஞானஸ்நானம் கொடுத்து, கல்யாணத்துக்காக நீ பேரை மாத்தி, கல்யாணத்துக்காக குருத்தோலை வாசிக்கணுன்றதுக்காக சர்ச்சில் சர்டிபிகேட் வாங்கணும்னு நீ ஒரு ஆத்மாவை கொண்டு வந்தினா அந்த ஆத்மா சபையில நிக்காது. அந்த ஆத்மா சபையில நிக்காது. நான் வேணா சேலஞ்ச் பண்றேன், நான் வேணா எழுதி தரேன், நிக்காது. நிக்காது. எத்தனை நாளைக்கு நிக்கும்? ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும். அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவான்? உனக்கு உன் சாமி எப்படி முக்கியமோ அப்படிதான் எனக்கு ஏன் சாமி முக்கியம்ன்றோம். நான் 20 வயசுலேருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். கிட்டத்தட்ட 32 வருஷம் நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். என் இளம் வயதில் இருந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். அப்படி நான் சந்தித்த ஆத்துமாக்கள், வாலிபர்கள் எத்தனை பேர். எனக்கு வருகிற வாட்ஸ்அப் மெசேஜ், நான் மீட்டிங் போற இடத்துல சந்திக்கிற ஜனங்கள், ஒரு ஆத்துமா அது நீ லவ் பண்றதுக்கு சொல்ற நொண்டி ஜாக். என்னது? நீ ஆண்டவர் மேல இருக்கிற அன்புல கிடையாது, அப்படியே ஆத்தும பாரத்துல செய்யறது கிடையாது. கவனிக்கிறீங்களா? அதுவும் இச்சையை நிறைவேற்றுவதற்கு அது ஆண்டவர்கிட்ட நிக்காது. அப்ப இந்த இஸ்ரவேல் புத்திரர் அதை தான் செஞ்சிருந்தாங்க. அவ்வளவு ஸ்டாண்டர்டா நிப்பேன் அப்படின்னு வாக்கு தத்தம் பெற்ற சாலமோன் என்ன ஆனா? சொல்லுங்கம்மா, சாலமோன் என்ன ஆனா? பெரிய ஆலயத்தை கட்டி தேவனுடைய மகிமையெல்லாம் இறங்கி தேவ மகிமையை கண்டு அவன் சொன்னான், நான் கட்டின இந்த ஆலயம் இந்த தேவனுக்கு ஏமாத்திரம். எல்லாம் ஓகே சாலமோன், ஆனா அப்புறம் உன்னுடைய லைஃப் என்னாச்சு? அதுக்கப்புறம் அங்க பார்த்தா 1 ராஜாக்கள் 11வது அதிகாரத்துல பார்த்தா அவன் பாபிலோனிய ஸ்திரீகளின் மேல ஆசை வைத்து, எங்க ஆசை வச்சான்? தப்புதான், தப்புதான். உங்கள்கிட்ட போய் இந்த காலத்துல இந்த வசனத்தெல்லாம் சொல்றது தப்புதான். இன்னைக்கு நம்ம இச்சைக்கு ஏற்ற ஊழியக்காரனை தேட ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு ஏத்த மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்ற தீர்க்கதரிசியை தேட ஆரம்பிச்சிட்டோம். நமக்கு ஏத்த மாதிரி, அப்படியே நம்ம இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ற பிரசங்கிமார்களை தேட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 11:5 நினைக்கிறேன். அம்மோனியரின் 4 வாசிங்க. சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவனுடைய இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். இந்த ஐக்கியம் எங்க போச்சு? பாபிலோனிய ஸ்திரீகள் மேல ஆசை வச்சானே, ஐக்கியம் வச்சானே, இந்த ஐக்கியம் முடிவு எங்க கொண்டு போய் நிறுத்துனுச்சு? கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய கட்டளையை விட்டு, கர்த்தருடைய பிரமாணத்தை விட்டு, கர்த்தர் தந்த பிரதான கட்டளை, என்னை அன்றி உங்களுக்கு வேற ஒரு தெய்வங்கள் உண்டாக்கப்படக்கூடாது, நமஸ்கரிக்க கூடாது. எங்க கொண்டு போய் நிறுத்துனுச்சு இந்த ஐக்கியம்? வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இன்றைக்கு உன்னுடைய ஐக்கியம் உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்துகிறது? ஆண்டவர்கிட்ட நிறுத்துதா? ஆண்டவருடைய வசனத்துல நிறுத்துதா? ஆண்டவருடைய பிரசன்னத்துல நிறுத்துதா? இல்ல ஆண்டவரை விட்டு, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, ஆண்டவருடைய கட்டளையை விட்டு, ஆண்டவருடைய பிரமாணத்தை விட்டு உன்னை எங்கேயாவது கொண்டு போய் நிறுத்துதா? இதுல சில கிறிஸ்தவ வீட்டுல அப்பா மாரு, அம்மா மாரு, பிள்ளைக்கு சப்போர்ட், அதெல்லாம் ஜோம் பண்ணி என்ன பண்ணிடலாம்? ஜோம் பண்ணி அக்கா பாருங்க, பக்கத்தில் இருக்க கையை, பக்கத்தில் இருக்கவங்க அக்கா பாருங்க கையை பிடிச்சி, இந்த புத்தீதமான காரியத்தெல்லாம் செய்யாதீங்க சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி
இந்த புத்தீனமான காரியத்தெல்லாம் செய்யாதீங்க. மதிகேட சொல்லுங்க, மதிகேடான காரியத்தெல்லாம் செய்யாதீங்க. இதுல சொல்றது வீட்டுக்கார பார்த்து, உங்களுக்கு விசுவாசம் இல்லையா? எதுல? ஜான்சன் கண்ட்ரோல் கண்ட்ரோல். உங்களை சொல்ல என்ன சொன்னேன்? விசுவாசம் இல்லை, ஜெபம் பண்ணி ரட்சிப்புக்குள்ள நடத்திடலான்னு. ஆண்டவர் சொல்றாரு அப்படி ஒரு ஆத்மாவை வேண்டாம் பண்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வயது சென்ற போது ஆவிக்குரியதுல பிரேக் த்ரூவா இருக்கணும் சாலமோன். இளம் வயதுல கர்த்தருடைய கட்டளையில கற்பனையில நடந்தவன், இளம் வயதிலேயே கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றவன். அப்ப இளம் வயதுல இருந்த பக்தி, இளம் வயதில் இருந்த பரிசுத்தம், இளம் வயதுல இருந்த விசுவாசம், இளம் வயதுல கர்த்தர் மேல், கர்த்தருடைய வார்த்தையின் மேல், கர்த்தருடைய சத்தியத்தின் மேல் இருந்த விசுவாசம். ஸ்தோத்திரம். இப்ப வயது ஆன போது என்னாச்சு? கழுதை தேஞ்சி அந்த கழுதைய சொன்னேன். எந்த கழுதைய? வசனம் இருக்கு. வயது சென்ற போது வாசிங்கக்கா. சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். என்ன பண்ணினாங்க? சாட்சியா போட்டான். என்ன பண்ணிட்டா? சாட்சி போட்டுட்டா. சாய பண்ணினார்கள். அடுத்து வாசிங்கக்கா. அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. எங்க போய் விட்டுச்சு பார்த்தா? எங்க போய் விட்டுச்சு? எங்க போய் விட்டுச்சு? அந்நிய தெய்வத்துக்கு மேல சாஞ்சான், அந்நிய ஸ்திரீகள் மேல் சாஞ்சான். இப்ப இருதயம் எங்க போயிருச்சு? கர்த்தரோட இல்ல, கர்த்தர்கிட்ட உத்தமமா இல்ல, கர்த்தர்கிட்ட சரியா இல்ல. ஆண்டவர் இங்க கம்பேர் பண்ணி சொல்றாரு, தாவீதின் இருதயத்தை போல அவன் குமாரனாகிய சாலமோனுடைய இருதயம் கர்த்தரோடு இல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஜெபம் நல்லா இருக்கு, நல்ல ஜெபம் இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இஸ்ரவேல் புத்திரர் எப்படி ஆண்டவரிடத்துல வந்தார்கள்? இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் பக்கமாய் திரும்பும் பொழுது எப்படி உபவாசித்தார்கள்? தங்கள் கலந்திருந்த அந்நிய ஜாதிகளை, சம்பந்தம் பண்ணி இருந்த அந்நிய ஜாதிகளை, அந்நிய தெய்வங்களை, அந்த உறவுகளை எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் பக்கமாய் திரும்பினார்கள். அவர்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவர்களுடைய ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமாய் மாறினது. அவர்களுடைய ஜெபம் சத்துருவின் கைகளில் இருந்து அவர்களை விடுவிக்க கூடியதாக மாறியது. நம்ம மாறினா நம்ம ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமாய் இருக்கும். நம்ம மாறலன்னு வச்சுக்கோங்க, அப்ப இந்த இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் பக்கமா திரும்பும் போது கர்த்தர் அருவருக்கிற காரியத்தை எல்லாம் விட்டு பிரிந்து, கர்த்தர் வெறுக்கிற காரியத்தில் அதுவரைக்கும் அவர்களுக்குள் இருந்த அந்த உறவுகளை, அந்த சிநேகங்களை வெறுத்து, வேத வார்த்தை சொல்லுகிறது, மோசே பாபிலோன் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை பார்க்கிலும், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, அப்ப இந்த 3 நாள் ஜெபம் நமக்கு ஒரு கிரிகையை நடப்பிக்கணும். இந்த 3 நாள் ஜெபம் சும்மா நானும் வந்து ஜெபம் பண்ணேன், நானும் 3 நாள் ஜெபத்துல பங்கு பெற்றேன், நானும் ஒரு பிரேயர் பாயிண்ட்டுக்கு ஜெபம் பண்ணேன் அல்ல. இந்த 3 நாள் ஜெபம் நம்ம பட்டணத்தை அசைக்கணும்.
நம்ம இந்த 3 நாள் ஜெபம் நம்முடைய குடும்பத்தை அசைக்கணும். நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை பார்க்கணும். நம்ம குடும்ப காரியத்தில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். எனக்கெல்லாம் சில நேரம் எவ்வளவு ஜெபிக்கிறோம், எத்தனை நாள் ஜெபிக்கிறோம், எத்தனை நாள் உபவாசம் இருக்கிறோம், எத்தனை நாள் ஒரு காரியத்துக்காக ஆண்டவரிடத்துல மணிக்கணக்கா, நாள் கணக்கா, வருஷ கணக்கா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பலனை பார்க்க முடியலையே, பலனை பார்க்க முடியலையே, ஜெபிச்ச காரியத்துக்கு பதில பார்க்க முடியலையே, ஜெபித்த காரியத்துல ஒரு மாற்றத்தை பார்க்க முடியலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபலாம் பதிலா மாறணும்னா கர்த்தர் நம்மிடத்துல வெறுக்கிற காரியத்தை நம்முடைய ஜெபலாம் பதிலா மாறணும்னா, கர்த்தருடைய வசனங்களுக்கு எதிரான காரியத்தை நம்முடைய ஜெபலாம் பதிலா மாறணும்னா, நாம் சாய்ந்திருக்கிற அந்நிய காரியங்களை விட்டு நம்முடைய ஜெபலாம் பதிலா மாறணும்னா, கர்த்தருடைய வழி பக்கமாக திரும்பி நம்முடைய ஜெபலாம் பதிலா மாறணும்னா, இன்றைக்கு மனம் திரும்புவோம். நம்முடைய ஜெபலாம் பதிலாய் மாற வேண்டுமானால் இன்றைக்கு கர்த்தர் பக்கமா இந்த மத்தியான நேரத்தில், மாலை நேரத்தில் திரும்புவோம். ஆண்டவரே உங்க பக்கம் திரும்பி வர. அந்த இஸ்ரவேல் புத்திரர் எப்படி ஜெபிச்சாங்க? ஸ்தோத்திரம். தங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, ஸ்தோத்திரம், தங்களுடைய பிதாக்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, வேத வார்த்தை சொல்லுகிறது. எஸ்ராவின் புத்தகத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோமானால் இஸ்ரவேல் புத்திரர் ஜெபித்த ஜெபத்தை குறித்து அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எஸ்ராவின் புத்தகம் 8வது அதிகாரம் 21வது வசனம், 22வது வசனம், 23வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 3 வசனத்தை. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் எங்களுடைய சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுவதற்கும். எதுக்கு உபவாசம்? தங்களுடைய சுய இச்சையை நிறைவேற்றுவதற்கு அல்ல உபவாசம். எதுக்கு உபவாசம்? தன்னுடைய மாம்ச தேவையை சந்திக்கப்படுவதற்கு அல்ல உபவாசம். எதுக்கு உபவாசம்? அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, செவ்வையான வழியை தேடுவதற்கு. எதற்கு உபவாசம்? என் ஆத்துமாவை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவதற்கு உபவாசம். இந்த உபவாசம் என்ன பண்ணுகிறது? தேவனுடைய இரக்கத்தை நமக்கு கொண்டு வருகிறது. இந்த உபவாசம் என்ன பண்ணுகிறது? மனம் திரும்புகிற உபவாச ஜெபம், மனம் திரும்புதலுக்கான உபவாச ஜெபம், தேவனுடைய அழிவில் இருந்து தேவனுடைய இரக்கத்தை நமக்கு கொண்டு வருகிறது. இங்கே எஸ்ரா சொல்றா, ஆகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறுவித்தே. அது எதுக்கு தெரியுமா? உலக பிரகாரமான ஒரு உயர்வுக்கு அல்ல, உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்திற்கு அல்ல, உலக பிரகாரமான ஒரு மேன்மைக்காக அல்ல, என்னை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவதற்காக. ஆமென், ஆமென். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து கேளுங்க, எதுக்கு உபவாசம்? எதுக்கு உபவாசம் இருக்கீங்க நீங்க? அழிந்து போற ஒரு காரியத்துக்கா? இல்ல இல்ல. எதுக்கு உபவாசம்? அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்களுக்காகவும் எங்கள்
பிள்ளைகளுக்காகவும். யாருக்காக உபவாசம்? எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். அங்க வசனம் சொல்லுகிறது, எங்களுடைய சகல பொருட்களுக்காக. கர்த்தர் கொடுத்தாரே அந்த பொருட்களுக்காக, கர்த்தர் கொடுத்தாரே அந்த ஆசீர்வாதங்களுக்காக. அது சரியான விதத்தில் பயன்படுத்தப்பட, அது நிக்கிரகம் பண்ணப்படாம, அது அழிக்கப்படாம, அது விற்கப்பட்டு போகாம, அது அடகு வைக்கப்பட்டு போகாம காப்பதற்கு உபவாசம். கர்த்தருடைய கிருபையில 32 வருடம் ஆண்டுக்கு நான் ஊழியம் செய்றேன். நாங்களாம் இந்த சுருவத்தை தொட்டு கும்பிட்ட குடும்பத்துல பிறந்தவங்க. மெழுகுவத்தியை ஏற்றி வச்சு உப்பை கொண்டு போய் வைத்து, அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு, சகாய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி கேத்தலிக் குடும்பத்துல பிறந்தவர்கள் நாங்கள். ஆனா ஆண்டவர் ஒரு நாள் எங்களை சந்தித்தார். ஆண்டவர் ஒரு நாள் எங்களை ரட்சித்தார். 8 வயதா இருக்கும் பொழுது என்னோடு பள்ளிக்கூடத்தில் படித்த ஒருவன் எனக்கு ஆண்டவரை பற்றி சொன்னான். அவன் ஊர்ல நடக்கிற ஒரு ஜெப கூட்டத்திற்கு என்ன கூட்டிக்கிட்டு போனான். எங்க அப்பா அம்மாலாம் தெய்வ பக்தியில வளர்ந்தவர்கள் கிடையாது. எங்க அப்பா அம்மாலாம் சர்ச்சுக்கு போனவங்க கிடையாது, சர்ச்சுக்கு போறவங்க கிடையாது, சர்ச்சுக்கு போங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்களும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கேத்தலிக் குடும்பத்தில் பிறந்தவர்கள். அந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஆண்டவர் எங்களை தேடி வந்தார். கிருபையாக என்னுடைய 19வது வயதில் ஆண்டவர் என்னை ரட்சித்தார். 8 வயதில் எனக்கு சுவிசேஷம் சொல்லப்பட்டாலும், 8 வயதில் ஆண்டவருடைய வார்த்தை என்னை தேடி வந்தாலும், நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனேன். மறுபடியும் 16 வயதில் திரும்பவும் ஆண்டவருடைய வார்த்தை என்னை தேடி வந்தது. அப்பொழுது நான் ஆண்டவருக்கு செவி கொடுக்கல, போயிட்டேன். ஆனா மறுபடியும் என்னுடைய 19வது வயதில் ஆண்டவருடைய வார்த்தை என்னை தேடி வந்தது. ஆண்டவருடைய பிரசன்னம் என்னை தேடி வந்துச்சு. ஆண்டவருடைய ரட்சிப்பு என்னை தேடி வந்துச்சு. தலைமுறை தலைமுறையா இருந்த சாப கட்டுகள் அன்றைக்கு உடைக்கப்பட்டுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகுந்த கிருபையாக ஆண்டவர் இந்த ரட்சிப்பை எங்களுக்கு தந்தார். ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த நாட்கள், அந்த காலங்களில் எங்களுக்கு இப்படி கேத்தலிக் சபை இருக்கு, சிஎஸ்ஐ சபை இருக்கு, பெந்தேகோஸ்தே சபை இருக்கு, இதெல்லாம் தெரியாது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 4வது வருஷம் இந்த ஆண்டவருக்கு என் இருதயத்தை ஒப்பு கொடுத்தேன். அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில எழுந்து போய் கேத்தலிக் சர்ச்சுக்கு முன்பாக, அந்த சுரூபத்திற்கு முன்பாக, சிலுவையில தொங்குகிற அந்த இயேசுவுக்கு முன்பாக நின்று இந்த 2 கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்காக நீர் அடிக்கப்பட்டீரே, எனக்காக நீர் சிலுவையில மரித்தீரேன்னு சொல்லி அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுத்தேன். அன்னைக்கு கரம் பிடித்த ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் நடத்துறார். இன்னைக்கு வரைக்கும் நடத்துறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆகவா நதி அண்டையில எஸ்ரா உபவாசம் இருக்கிறான். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தெய்வ பக்தி இல்லாத குடும்பத்தில் பிறந்த இந்த ஜான்சனையே ஆண்டவர் சந்தித்து தொட்டு ரட்சித்து மனம் திரும்பி இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக நிறுத்தி இருப்பாரே. ஆனால் கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற தெய்வ பக்தி உள்ள பெற்றோர்கள் ஆகிய உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய சிலுவை அண்டையிலே கொண்டு வந்து நிறுத்துவது நிசர்த்தமான உண்மை. உங்க ஜெபம் வீணா போகாது, உங்க உபவாசம் வீணா போகாது, ஒரு நாளும் வீணா போகாது. கோயம்புத்தூர்ல நானப்பு அம்மானு ஒரு அம்மா இருந்தாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய ஊழியத்தில் அவர்கள் என்னுடைய 25வது வயதில் இருந்து என்னுடைய 49வது வயது வரைக்கும் அவங்க என்னோட ஊழியத்தில் பிரயாணப்பட்டவங்க. அவர்களுக்கு 4 பசங்க. பெரியவன் பேரு சாமு, 2வது பையன் பேரு ஜோசுவா, 3வது பையன் பேரு ஐசக்கு, 4வது பையன் பேரு சிமியோன். பேரெல்லாம் எப்படி?
சூப்பர் டூப்பர் பேரு. ஆனா ஒருத்தனும் சர்ச்சுக்கு போக மாட்டான். ஒருத்தனும் பேரு ஐசக்கு, சாமுவேலு, சிமியோனு, ஜோசுவா, ஆனா ஒருத்தனும் சர்ச்சுக்கு போக மாட்டான். அப்போ ஒரு நாள் அந்த அம்மாட்ட கேட்டேன், என்னம்மா நீங்க ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்ன்றீங்க, உங்க பசங்கெல்லாம் இப்படி இருக்காங்களே? இப்ப அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் சின்ன வயசுல எல்லாம் வந்துகிட்டு தான் இருந்தாங்க, வாலிப வயசானோடனே கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போய் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே இப்போ ஒருத்தனும் சர்ச்சுக்கு வர மாட்டான், ஆண்டவரை தேட மாட்டான், ஆண்டவரை கூப்பிட மாட்டான். அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, நான் டெய்லி காலையில என் கையை ஆண்டவர்கிட்ட உயர்த்தி ஜெபம் பண்றேன் பிரதர். ஒரு நாள் என் பிள்ளைங்க எல்லாம் சர்ச்சுக்கு போவாங்க, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார், என் ஜெபத்துக்கு பதில் தருவார். என்ன விசுவாசம், என்ன நம்பிக்கை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா இறந்தே போச்சு. இந்த அம்மா இறந்தே போச்சு. அடக்க ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. அந்த ஆறுதல் கூட்டம் வைப்பாங்க பாருங்க, அந்த ஆறுதல் கூட்டத்துக்கு என்னதான் கூட்டிருந்தாங்க. எங்க அம்மா கூட ரொம்ப காலம் பிரயாணப்பட்டவங்க, நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களையே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நான் சர்ச்சு பாஸ்டர் கிடையாது. அவங்க பசங்க சொன்னாங்க, உங்களே தான் இந்த நேரம் பார்த்தாலும் சொல்லுவாங்க, அதனால இந்த ஆறுதல் மீட்டிங்க்கு வந்து நடத்துங்க. உங்க அம்மாட்ட ஒரு நாள் பேசுறப்ப இப்படி சொன்னாங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என் பசங்கெல்லாம் சர்ச்சுக்கு போவாங்க. இது வரைக்கும் நீங்க போனீங்களா என்னன்னா எனக்கு தெரியாது, ஆனா உங்க அம்மாவுடைய ஒரே கடைசி ஆசை ஜெபம், என் பசங்க எல்லாம் சர்ச்சுக்கு போவாங்க. அதை சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு காணிக்க கொடுத்தாங்க, வாங்கிட்டு பேசாம வந்துட்டேன். அடுத்து ஒரு 2 மாசம் கழிச்சு அவங்க வீட்டில் இருக்க 3வது மருமகள், அப்ப அந்த அம்மா அந்த சகோதரியை சந்திக்க நேரிட்டுச்சு. பிரதர், ஆறுதல் கூட்டம் முடிஞ்ச அடுத்த அந்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எங்க வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு போறாரு பிரதர். நல்லா நல்லா கை தட்டுங்க, நல்லா கை தட்டுங்க. அப்படியாமா, ஐசக்கு இப்ப சர்ச்சுக்கு போவாரு மிஸ்டர். நான் அன்னைக்குதான் ஒரு முடிவு பண்ணேன், ஜெபித்தவன் செத்து போகலாம், அவனுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் செத்து போகவே போகாது. உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்களுக்காக காசு சேர்த்து வைக்கிறதை விட உங்க முழங்கால்ல ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பாருங்க, அந்த ஜெபம் தான் உங்க பிள்ளைகளை ரட்சிக்கும். அந்த ஜெபம் தான் உங்க பிள்ளைகளை நித்தியத்துக்கு நேரா நடத்தும். நான் சொல்றேங்க, ஜெபிக்கிறவன் குடும்பத்துல பறக்கிற பிள்ளை சோரம் போகவே போகாது. ஜெபிக்கிறவன் குடும்பத்துல பிறந்த பிள்ளை ஊதாரியா வாழ்நாள் முழுவதும் இருக்கவே மாட்டான், இருக்கவே மாட்டான். ஜெபிக்கிறவன் குடும்பத்துல பிறந்த பிள்ளை நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பான். அன்னாள் ஜெபித்தாள், அவனுடைய பிள்ளை சாமுவேல் கர்த்தருக்காக பிரகாசிக்கிறவனாயிருந்தான். யாக்கோப்பு ஜெபித்தான், யாக்கோப்பினுடைய பிள்ளை யோசேப்பு எகிப்து தேசத்தில் அதிபதியாயிருந்தான். ஜெபிக்கிறவன் குடும்பம் சோரம் போகாது. ஜெபிக்கிறவன் குடும்பத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். அங்க அதைதான் எஸ்ரா எழுதுகிறார், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். ஆமென். இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். இருக்கிற இடத்துல அப்படி எல்லாரும் எழும்பி நின்று, இப்ப என் பிரசங்கத்தை முடிக்கல, நம்ம ஒரு ஜெப குறிப்புக்கு ஜெபம் பண்ண போறோம். எழும்பி வேகமா வேகமா டக்குன்னு எழும்பி. ஷந்தாலா ரீபாலா ரியாக்கா தாடா பாராபா காதானா. 2 கையாண்டோற்ற உயர்த்தி, 2 கையாண்டோற்ற உயர்த்தி உங்க பிள்ளைகளுக்காக இப்ப இந்த உபவாச நாளில் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே,
எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்தில் இந்த முதல் நாள் உபவாச நாளில் எங்க கைகள் ஆண்டவரே உம்மிடத்துல உயர்த்தி நிற்கிறோம் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுடைய இரட்சிப்புக்காக, எங்க பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக, எங்க பிள்ளைகளுடைய மனம் திரும்புதலுக்காக கைகளை உயர்த்தி, கைகளை மாத்திரம் அல்ல, உங்க சத்தத்தை உயர்த்தி பரலோகத்தின் தேவனுக்கு உங்க பிள்ளைங்க பேரை தெரியப்படுத்தி, ஆண்டவரே இந்த நேரத்தில் எங்க பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்தாலும், ஆண்டவரே எங்க பிள்ளைங்க எந்த இடத்துல இருந்தாலும், எங்க கண்ணுக்கு முன்னாடி இல்லாம இருந்தாலும், ஆண்டவரே உம்முடைய பலிபீடத்துல கொண்டு வந்து வைக்கிற ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்துல கொண்டு வந்து வைக்கிற ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பெற்றோர்களை நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு இருக்கிற ஆண்டவரே கிறிஸ்தவ சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுடைய ஆத்தும ரட்சிப்புக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபிக்கிற ஆண்டவரே. அம்மா ஆண்டவரே ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை கண்டு கொள்ளணுமே ஆண்டவரே, உங்களை கண்டு கொள்ளணுமே ஆண்டவரே. பைபிளை தூக்கவே வைக்கப்படுறானே, ஜெபம் பண்ணுங்க. சர்ச்சுக்கு வரத்துக்கே யோசிக்கிறானே, ஜெபம் பண்ணுங்க. பாவத்துல சிக்குண்டு கிடக்கிறான் ஆண்டவரே. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், ஆனா முகம் கொடுத்து பேசுறது இல்லை, முகம் கொடுத்து பேசுறது இல்லை. இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல கையாண்டோற்ற உயர்த்தி, கையாண்டோற்ற உயர்த்தி, அம்மா இப்ப நீங்க ஜெபிக்கிற நேரம் ஆண்டவர் உங்க பிள்ளைய தொடராருமா, உங்க பிள்ளைகளை ஆண்டவர் தொடராரு. சந்தலா ரபாலா ரியாத்காடலா உங்க பிள்ளைகளை ஆண்டவர் தொடராரு. ஆண்டவரே தமஸ்கு வீதியிலே ஆண்டவரே சவுல் எனப்பட்ட வாலிபனை சந்தித்த ஆண்டவரே, ஜோமனுங்க ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய இருதயம், என் பசங்களுடைய இருதயம், என் பெண் பிள்ளைகளுடைய இருதயம் கர்த்தரை சார்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அந்நிய ஜாதிகளை போய் சேர்ந்துட கூடாது ஆண்டவரே, அந்நிய மார்க்கத்தை பின்பற்ற கூடாது ஆண்டவரே. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஒரு பாரமுள்ள ஜெபம், ஒரு ஆத்தும பாரமுள்ள ஜெபம், தன்னை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஜெபித்த ஜெபம். தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்க பிள்ளைகளுடைய இருதய சிந்தனைகளை கர்த்தாவே உம் பக்கமாக திருப்புவீராக, திருப்புவீராக. ஆண்டவரே கையை உயர்த்தி நெடு ராத்திரி செல்போனை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற ஆண்டவரே, கைகளை உயர்த்தி எங்க பிள்ளைங்க செல்போன்ல அடிமைப்பட்டு கிடக்குறாங்க ஆண்டவரே. எந்த நேரம் பார்த்தாலும் அந்த செல்ல நோட்டி கிடக்குற ஆண்டவரே, விட முடியல ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை இந்த சோசியல் மீடியா அடிமைப்படுத்தி வச்சிருக்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எங்க பிள்ளைகளுடைய இந்த அடிமைத்தனத்துல இருந்து, இந்த மொபைல் அடிமைத்தனத்துல இருந்து, டெக்னாலஜி அடிமைத்தனத்துல இருந்து எங்க பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள், மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.
இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் விடுதலை ஆக்கினதற்காய், ஆண்டவர் அற்புதம் செய்ததற்காய், ஆண்டவர் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். அடுத்து ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க மேல இயேசுவே உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவே உம்முடைய இரத்தத்தை தெளிக்கிறேன். கைகளை உயர்த்தி வாய்களை திறந்து என் பிள்ளையினுடைய சிந்தையில, என் பிள்ளையினுடைய உணர்வுல, என் பிள்ளையினுடைய இருதயத்துல, என் பிள்ளையினுடைய ஆண்டவரே ஆவி ஆத்தும சரீரத்துல ரிபாலா ஷகாடா ரிதாடா லிகாடா ரகாடா ரதாடா இயேசுவே உம்முடைய இரத்தத்தை பூசுகிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை எங்க பிள்ளைகளுடைய நிகழ்காலத்துல, எதிர்காலத்துல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம், உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை வாய் திறந்து ஆண்டவரே, சத்துருவின் பிடியில் இருந்து எங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும், எங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். சத்துருவின் தந்திரங்களில் இருந்து எங்கள் பிள்ளைகள் விடுவிக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டார். ஆமென். இன்னைக்கு இந்த நேரம் உங்க பிள்ளைங்க எங்க இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், கர்த்தருடைய பாளையத்தை விட்டு விலகியே இருந்தாலும், இன்னைக்கு இங்க நீங்க ஜெபித்த இந்த ஜெபத்தினுடைய வல்லமை உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணணும். வாரத்துல ஒரு நாள், மாதத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். நீங்க ஒரு சாட்சி கேட்டிருப்பீங்க. ஜீசஸ் கால்ஸுடைய பவுண்டர் பால் தினகரன் தன்னுடைய வாலிப காலத்துல ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம ஆண்டவரை விட்டு வழி விலகி வாழ்ந்த காலங்களில அந்த ஸ்டெல்லா அம்மா அவங்க உபவாசம் இருந்து இன்னைக்கு வரைக்கும் உபவாசம் இருக்காங்க. செவ்வாய்க்கிழமையில இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. இன்றைக்கு நமக்கு முன்பு அநேக ஜெபத்தின் மூலமான சாட்சிகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். நான் இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க பிள்ளைக்கு ஜெபம் பண்றீங்களா? உபவாசம் இருந்து ஜெபம் பண்றீங்களா? உங்க பிள்ளைங்களுடைய நிகழ்காலத்துக்காக, எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சில பெற்றோர்கள் அதை கருத்தா இருக்காங்க, சில பெற்றோருக்கு அதுல கருத்தே கிடையாது. பிள்ளையோட உட்காந்து டிவி பார்க்கறது, பிள்ளையோட உட்காந்து சீரியல் பார்க்கறது. என்ன பார்க்கறது? சீரியல் பார்க்கறது. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் பிள்ளை உட்காந்து சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அந்த தகப்பனார் வந்து கண்டிக்கிறார். மகளுக்கும் அப்பாவுக்கும் ஒரே சண்டை, 1 மணி நேரமா வீட்டுக்குள்ள. அந்த தகப்பனார் தெய்வ பக்தி உள்ள ஒரு தேவ மனுஷன் அப்படியே நின்னுகிட்டு இருக்கிறார். அவ சினிமா பாட்டை வேகமா வச்சுக்கிட்டே இருக்கிறா. இவர் அப்படியே நின்னுகிட்டே இருக்காரு, கையை உயர்த்திட்டு நின்னுகிட்டே இருக்கிறார். உங்க வீட்டு ஆம்பளைங்களா இருந்தா ஓங்கி பலாருன்னு செவிடல விட்டுருப்பாங்க இல்லையா? என்னங்க ஐயா, என்ன விட்டுருப்பீங்கள? அந்த பாவம் அந்த ஆள் அப்படியே கையை உயர்த்தி நின்னுகிட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு. இப்ப சினிமா பாட்டு ஜெயிச்சுச்சா ஆண்டவர் ஜெயிச்சாரா? கிளைமாக்ஸ் 1 மணி நேரம். அவ திட்டுறா அவங்க அப்பாவை. என்னத்த நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு திட்டுறா. அவர் சொல்றாரு, பேசாம அந்த இடத்த விட்டு போயிடலான்னு தான் நினைச்சேன் பிரதர். நான் இப்ப போயிட்டா பிசாசு ஜெயிச்ச மாதிரி ஆயிருமே. நானா சினிமா பாட்டா அப்படியே நின்றுகிட்டே இருந்தேன். ஜோம் பண்ணிட்டு தோத்திரம் பண்ணிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு அப்படியே ஜோம் பண்ணிட்டு 1 மணி நேரம். அவ என்ன தெரியுமா பண்ணா? செல்போனை தூக்கி உடைச்சிட்டு செல்போனை போட்டுட்டு போயிட்டா. சினிமா பாட்டு நின்னுச்சு. ராத்திரி அம்மாக்காரி வேலை முடிச்சுட்டு வரா. அம்மா கிட்ட ஒரு ரிப்போர்ட். நல்லா தெரிஞ்சுக்கங்க அம்மா மாருங்க, சகோதரிகள் கவனிங்க. உங்க பிள்ளைங்க உங்களை விட பயங்கரமான ஆளுங்க. உங்கள்கிட்ட சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னா உங்கள்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள்கிட்ட சப்போர்ட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்பா பக்கம் போயிடுவாங்க.
அப்பா பக்கம் சப்போர்ட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, உடனே யூ டர்ன் போட்டு எங்க தெரியுமா போவாங்க? அம்மா பக்கம் போயிடுவாங்க. ஆனா இந்த இடத்துல அப்பா மாரு அம்மா மாரு கர்த்தருக்கு முன்பா நின்றணும். கர்த்தருக்கு முன்பா கர்த்தர் சார்பில் நின்றணும், கர்த்தருடைய வழியில நின்றணும். அந்த அம்மா வந்தோடனே ஒரே கம்ப்ளைண்ட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? நேரம் அந்த அம்மாக்காரி வந்து புருஷன்ட்ட, அவ அப்படிதான் சினிமா பாட்டு கேட்பா. உனக்கு வீட்டில் இருக்குன்னா இரு, இல்லைன்னா நீ என்ன பண்ணிரு, நீ வீட்டை விட்டு வெளியே போ. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ குடும்பம், பெந்தேகோஸ்து குடும்பம், நகை போடாத குடும்பம், நகை போட்ட குடும்பம், எல்லாத்துலயும் இந்த அட்டகாசம் நடக்குது. எப்படி பிள்ளைய விட்டு கொடுக்கிறது? நீ பிள்ளைய விட்டு கொடுக்கல, சாத்தான்ட்டே வித்துட்ட, சாத்தானுடைய செய்கைக்கு வித்துட்ட. இங்க வசனம் சொல்லுது, எஸ்ரா உபவாசம் போட்டான் ஆத்துமாவை தாழ்த்துறதுக்கு. அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவங்களுக்கு எஸ்ரா உபவாசம் போட்டான் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளுக்கு உபவாசம் இருந்து ஜெபிங்க, ஒரு பொருத்தனையோட உங்க பிள்ளைகளுக்கு ஜெபிங்க. இனி இருக்கிற அடுத்த சந்ததி கர்த்தருக்காக நிப்பாங்களா, கர்த்தர் பக்கம் நிப்பாங்களா, கர்த்தருடைய பிரசன்னத்துல நிப்பாங்களா தெரிய மாட்டுது. அப்போ ஒரு பரிசுத்த சந்ததியை நம்ம உருவாக்காவிட்டால், ஒரு கர்த்தருடைய சந்ததியை, ஒரு பராக்கிரமசாலிகளுடைய கூட்டத்தை கர்த்தருக்காக எழும்பி நிற்க பண்ணாவிடாவிட்டால் யார் செய்வது? உலக மனுஷன் நினைப்பான், பிள்ளைக்கு 5 சென்ட் இடம் வாங்கி வச்சிடணும், இந்த ஊர்ல ஒரு இடத்த வாங்கி வச்சிடணும், அந்த ஊர்ல ஒரு இடத்த வாங்கி வச்சிடணும், காலேஜ் படிக்கிறதுக்கு பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சிடணும், கல்யாணத்துக்கு இத்தனை பவுன் நகையை சேர்த்து வச்சிடணும். இது உலக மனுஷன், உலக மனுஷனுடைய தேடுதல். ஆனா ஒரு தேவ பிள்ளை அப்ப இதெல்லாம் சேர்க்க வேண்டாமா? முதல்ல ஜெபத்துல உங்க பிள்ளைகளுக்காக ஜெபத்தை முதலீடு பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. என்ன எதை முதலீடு பண்ணுங்க? ஜெபத்தை முதலீடு பண்ணுங்க, ஜெபத்தை முதலீடு பண்ணுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள். வேத வார்த்தை சொல்லுகிறது, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அடுத்து அவங்க எதுக்கு உபவாசம் இருந்தாங்க? செவையான வழியை தேடுகிறதற்கும். நான் அங்கே அந்த ஆகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். 23வது வசனம் சொல்லுகிறது, அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எதை? என் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை தேவனிடத்தில் தேடினோம். எதை? உபவாசத்துல எங்க பொருட்களை தேடினோம், தேவனிடத்துல தேடினோம். செவையான வழியில நடக்க. எல்லாத்துக்கும் ரூட் எங்க இருக்கு? எல்லாத்துக்கும் கீவேர்டு எங்க இருக்கு? தேவ சமூகத்துல, தேவனிடத்துல. எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆகவா நதி அண்டையில எஸ்ரா அன்றைக்கு ஜெபித்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருப்பாருனா, இன்னைக்கு 4:30 மணிக்கு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி 29-30 ஜெபித்த ஜெபத்தை, இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து ஜெபித்த ஜெபத்தை அன்று கேட்டிருப்பாரா? கேட்டிருக்க மாட்டாரா? சொல்லுங்க. அன்று ஜெபத்தை கேட்டிருக்கார். அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 22 வாசிங்க. ஜெபம் பண்ண போறோம். இப்ப வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்திலே சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். என்னவா? வெட்கப்பட்டிருந்தேன். எல்லாரும் என்ன பாருங்க, கர்த்தர்ட்ட உன்னை கேட்க ஒருத்தன் பழகிட்டானா, கர்த்தரிடத்துல ஒரு நபர் ஒரு காரியத்தை கேட்டு வாங்கி பழகிருச்சுன்னா, அந்த நபர், அந்த பர்சன் மனுஷனுக்கிட்ட போய் கேட்கறத
வெட்கமாக எண்ணுவான். எஸ்ரா சொல்றான், ராஜா கிட்ட கேட்க வெட்கப்பட்டு இருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாரும் மேலும். கேட்கல? எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும். நன்மையாகத்தான் ஆண்டவருடைய கை இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தன்னை தேடுகிறவர்கள் மேல் ஆண்டவருடைய கை ஒரு நாளும் தீமையா இருக்கவே இருக்காது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். பாருங்க எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் வேர்ட். எங்கள் தேவனா, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாரும் மேலும். நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? உபவாசம் இருக்கீங்களா? இந்த உடம்ப சொகுசான லைஃபுக்கு வந்து பழக்கிற கூடாது. எப்போதும் எத்தனை வசதிகள் வந்தாலும் வாய்ப்புகள் வந்தாலும் அப்படி பழக்கிற கூடாது. நம்ம உடம்ப ஜெபத்துக்கு பழக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஜெபத்தில் அமர பண்ணணும். காலையில் அமர பண்ணணும். காலையில் எழும்ப பண்ணணும். காலையில் எழும்பி தேவ சமூகத்துக்கு உடம்ப போக பழக்கணும். உலகத்தா சொல்றான், ஒரு காரியத்தை 28 நாள் கண்டினியூவா செஞ்சுட்டா 29வது நாள் அந்த உடம்பு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிருமா? அதுக்கு பழகிடுமா? நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணி அவர் சொல்றாரு, எப்படிங்க நீங்க வாக்கிங் போறீங்க, டெய்லி 13 கிலோமீட்டர் ஓடுறீங்க, நடக்கிறீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, என் உடம்ப நான் அப்படி பழக்கிட்டேன். எந்த ஊருக்கு போனாலும் காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்து ரோட்ல ஜாக்கிங் போகலன்னா வாக்கிங் ஆட்டோமேட்டிக்கா பழகிருச்சு. அப்போ ஒரு உலக மனுஷன் தான் உடம்பை எதுக்கு பழகி வச்சிருக்கான்? தன்னுடைய ஃபிட்னஸ்க்கு கரெக்டா ஃபிட் பண்ணி வச்சிருக்கான். ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு தேவ மனுஷன், ஒரு தேவனுடைய ஊழியத்தை செய்யற மனுஷன் இந்த உடம்ப ஜெபத்துக்கு பழக்கணும். என்னதுக்கு பழக்கணும்? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க, எப்படி உடம்ப பழக்கி வச்சிருக்கீங்களா? உடம்பு பழகிருக்கா ஜெபத்துக்கு? சிலருக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் பழகிருக்கும், சிலருக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பழகிருக்கும், சிலருக்கு சர்ச்சுக்கு வந்தாதான் ஜெபமே வரும், மற்ற நேரம். அப்ப இந்த உடம்ப ஜெபத்துக்கு பழக்கணும், உபவாசம் இருக்க பழக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். கஷ்டம் இருக்கப்ப எப்படி உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோமோ, இருளின் அதிகாரங்கள் மேலோங்கி இருக்கும் பொழுது எப்படி உபவாசித்து ஜெபிக்கிறோமோ, சுகவாழ்வு வருகிற காலத்திலையும் அப்படி உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை பழக்கி வைக்கணும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தலைமுறையில் இன்னைக்கெல்லாம் நம்ம நல்லா ஓஹோன்னு இருக்கிறோம், செழிப்பாக இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய மூதாதையர்கள் பாருங்களேன், அந்த உபவாசம், அந்த ஜெபம், அந்த சர்ச்சுக்கு போகிறது, இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு கொளுத்து போய் இருக்கிறதுக்கு காரணமே அப்பா அம்மாவுடைய அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல், ஜெபந்தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ எஸ்ரா சொல்றா, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாரும் மேலும் அவர்களுக்கு நன்மையாகவே இருக்குது. அப்ப இன்றைக்கு காலையிலிருந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நம்ம எல்லாரும் மேலும், தேவனை தேடுகிற நம்ம எல்லாரும் மேலும் தேவனுடைய கரம் நன்மையாகவே இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே நேரத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்று ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டருளினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு பதில் தருவாராக. யாத்திராகமம் 34:10, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். எப்ப காண்பாங்க? கர்த்தருடைய பிரசன்னத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவருடைய செய்கை வெளிப்படும். எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும்? உபவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும். எப்படி ஆண்டவருடைய சமூகத்திற்கு வர வேண்டும்?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் விளக்கின காரியத்தை விட்டு விலகி பாவங்கள் அக்கிரமங்களுக்கு அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு தேவனுடைய சமூகத்திற்கு வரும் பொழுது கர்த்தர் தம்முடைய செய்கையை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவார். ஆமென். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பகுதியில கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்து எப்படி எப்படி வரணும், எப்படி வந்தா என்ன செய்யணும், ஜெபத்தோட தியானித்து இந்த முதல் நாள் உபவாச ஜெபத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி அப்படியே ஜெபம் பண்ண போறோம். ஜெபாவி ஊற்றும் ஐயா. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நான்